வணக்கம், இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது புட்டு, ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா இதுக்கெல்லாம் வைக்கிறாங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப்பு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கேன். இது 100 கிராம் அளவு. இதை தண்ணியில் நல்லா 8 மணி நேரம் ஊறணும். இப்போ நைட்டு ஊற வைக்கிறதா இருந்தால் காலையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் 8 மணி நேரம் இது கணக்கு. 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வேக வைக்க போகிறோம். குக்கரில் ஒரு 7-8 விசில் வரணும். அப்போ தான் அது நல்லா கொலையே வெந்திருக்கும். நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ குக்கரில் போட்டாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். அதே மாதிரி கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். இது கொண்டக்கடலைக்கு மட்டும்தான் இந்த உப்பு, அது போட்டிருக்கோம். இப்போ ரெண்டையும் கலந்துட்டு குக்கரை மூடிட போகிறோம். மூடிட்டு 7 இல்லை 8 விசில் வைங்க. அப்போ தான் இது நல்லா கொலைய வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாணலி எடுத்துக்க போகிறோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு வறுக்கிறோம். இது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் நல்லா வறுக்கிறதுக்கு. அதோட என்னென்ன வறுக்க போகிறோன்னு சொன்னால், 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஜாவித்ரி இது ஒன்று, அதுக்கப்புறம் பட்டை ஒன்று, 3 கிராம்பு, இதோட பச்சை மிளகாய் ஒன்று, இஞ்சி. பச்சை மிளகாவும் இஞ்சியையும் கட் பண்ணி போட போகிறோம். இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட போகிறோம். தேங்காய் வறுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு வறுக்க போகிறோம். இப்போ தேங்காய் இன்னும் வறுக்கணும். அது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க. அது நல்லா வறுத்து வரணும். கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த கலர் சேஞ்ச் ஆகி அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, மிளகு, அந்த ஜாவித்ரி, பட்டை, அதோட கிராம்பு, போட்டு வறுக்கிறோம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க. இது நல்லா பவுட்ரு ஆகணும். அதுக்காக தான் நல்லா வறுக்கிறோம். இதோட ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுக்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வறுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆற வைக்கிறோம். ஆற வச்சுட்டு முதல்ல அந்த மசாலாவை மட்டும் அரைக்கணும். தேங்காய் போடக்கூடாது. இந்த மசாலாவை மட்டும் தண்ணி இல்லாமல் பவுட்ரு பண்ணிக்கணும். அந்த சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஜாவித்ரி, அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, மிளகாய் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சா தான் சீக்கிரம் பவுட்ரு ஆகிடும். இப்போ அரைச்சாச்சு. அதோட தேங்காய் போட போகிறோம். தேங்காயை போட்டுட்டு அதோட கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா நைஸாக மையாக அரைச்சிருங்க. இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இதை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா வேகிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போது ஒரு தக்காளி, அதையும் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தக்காளி அரைச்சும் போடலாம்,
இல்லை கட் பண்ணி வதக்கியும் போடலாம். நான் இன்றைக்கி அரைச்சி போட போகிறேன். இப்போது இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு 1 டீஸ்பூனு, சோம்பு 1 டீஸ்பூனு, பெரிய வெங்காயம் பாதி எடுத்தால் போதும். பாதியை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் தேங்காய் எண்ணெயில் வதக்கிறதுக்கு. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் எண்ணெயில் வதக்கிறதுக்கு. இப்போ வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயே ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெயில் கடுகு சோம்பு போட்டு இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணது அதை போட்டுட்டு சின்ன வெங்காயமும் போட்டிருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது 2 சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்குங்க அதை. இப்போ இது வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதோட தனி மிளகாப்பொடி, சாம்பார் பொடியில் தனி மிளகாப்பொடி போடுறோம். அது ஒரு 2 டீஸ்பூன் நான் போடுறேன். அதையும் போட்டுட்டு இனி ஒரு ஸ்பூன் வந்து தனியா பொடி போட போகிறோம். தனியா பொடியும் போட்டுட்டு அதை நல்லா வதக்குறோம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போகட்டும். மிளகா அந்த இதெல்லாம் ஸ்மெல்லு போகட்டும். இது வதக்குனதுக்கப்புறம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ தக்காளி அரைச்ச அந்த மிக்சியில் அரைச்ச அந்த அலசின தண்ணியவும் இதோட ஊற்றி கொதிக்க வைக்கலாம். அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதோட அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை இதில் ஊற்றிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். மிளகாய் எல்லாம் நல்லா கொதித்து வரணும். வெங்காயம் எல்லாம் வெந்து வரணும். அதுக்காண்டி அது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லாவே கொதிக்கட்டும். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். அது 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஆல்ரெடி கொண்டக்கடலைக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்து இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் போட போகிறோம். மசாலா பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வரணும். எல்லாம் நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கொதிக்கையில் இது அந்த மசாலா அந்த மிக்சியில் கழுவின தண்ணியை தான் ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் தான் கொண்டக்கடலை போடணும். கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்திருக்கணும். அப்படி அமுக்கி பார்த்தோம்னா நல்லா மையாட்டம் வெந்துடணும். அப்போ தான் அது நல்லா வெந்திருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கொதித்த உடனே இப்போ கொதிச்சிருச்சு. வேக வச்ச கொண்டக்கடலை இதில் போடுறோம். நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாலாம் கொண்டக்கடலையில் எல்லாம் சேரணும். அது நல்லா சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இது அந்த அரைச்ச மசாலா, வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம பண்ணுறப்ப வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா கொதித்து வருது. இது வந்து செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நல்ல திக்கு கிரேவியாகவும் வச்சுக்கலாம். இப்போ பரோட்டாக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வச்சுப்பாங்க, இல்லை இன்னும் திக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வைக்க போகிறது வந்து செமி கிரேவியாக வைக்கிறேன். இப்போ இதோட தேங்காய் பால் ஊற்றுறோம். தேங்காய் வந்து பாதி முடியில் பாதி தேங்காவை பால் எடுத்து போட்டால் போதும். தேங்காயை அரைச்சி போட்டுறக்கூடாது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் தேங்காய் பால் எடுத்து அதை ஊற்றுங்க. தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம்.
கொஞ்சம் கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இது கரெக்டான இதுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றுறோம். அதில் அது நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றினா அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கிறோம். நான் செமி கிரேவியாக வச்சுருக்கேன். இது நீங்கள் இடியாப்பம், புட்டு, ஆப்பம், அதுக்கப்புறம் பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப சத்து இது. கருப்பு கொண்டக்கடலை அவ்வளோ நல்லது. அவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது செமி கிரேவியாக வச்சுருக்கு. நீங்கள் வந்து கிரேவியாக வேணுனாலும் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து இது வந்து ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். நான் போனப்போ ஆப்பத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். இது இடியப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். புட்டு இடியப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வச்சுருக்கிறது ஆப்பத்துக்காண்டி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு கடற்கறி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.